ஆர்கே நகர் இடைத்தேர்தல் முடிவு குறித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளர் சி மகேந்திரனுடன் நமது செய்தியாளர் மதியழகன் நடத்திய கலந்துரையாடலை இப்போது பார்க்கலாம். டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் இடைத்தேர்தலில் 1,51,252 வாக்குகள் வித்தியாசத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளர் மகேந்திரன் தோல்வியடைந்திருக்கிறார். இந்த நிலையில் நம்முடன் இருக்கும் அவரிடம் தேர்தல் முடிவு குறித்து சில கேள்விகளை முன்வைக்கலாம். சார் வணக்கம். முதல்ல இந்த தேர்தல் முடிவு குறித்து ஜெயலலிதா கருத்து தெரிவிக்கையில் இந்த தேர்தல் முடிவு 2016ஆம் ஆண்டு தேர்தலுக்கான முன்னோட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை குறித்து உங்கள் கருத்து என்ன? முதலில் நீங்கள் சொன்னதில் ஒன்றை மறுக்கிறேன். தோல்வியடைந்தேன் என்று சொல்வதை விட வெற்றி பெறவில்லை என்று நீங்கள் சொல்ல வேண்டும் என்ற திருத்தத்தோடு ஆரம்பிக்கின்றேன். இந்த தேர்தலை பொறுத்தவரைக்கும் 2016க்கான முன்னோட்டம் என்று கருத முடியாது. 2016ஆம் ஆண்டுக்கான அரசியல் சூழல் எப்படி இருக்கும் என்பதெல்லாம் சொல்ல முடியாது. இப்பொழுது இடைக்காலத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பின்னணியில் தான் இந்த வெற்றி பெற்றிருக்கிறது. இதுக்கும் 2016ஆம் ஆண்டு தேர்தலுக்கும் சம்பந்தமில்லை. இப்போது தேர்தலை புறக்கணித்த கட்சிகளின் வாக்குகள் உங்களுக்கு கிடைக்கல. இதற்கு என்ன காரணம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அரசியல் கட்சிகள் அந்த தேர்தலை பொறுத்தவரையில் தேர்தலில் புறக்கணித்த கட்சிகளுடைய வாக்குகள் என்ன ஆயிற்றுங்கிறது இன்னும் தெரியல. அது நோட்டாவிலையும் விழலை, அதே போல் எனக்கும் விழலை, அதே போல் மற்ற சுயேட்சைகளுக்கும் விழுந்ததாக தெரியவில்லை. இதை பற்றிய ஆய்வை அந்த கட்சிகள் தான் நடத்த வேண்டும். அந்த கட்சிகள் தான் இதை நடத்தி வெளிப்படையாக அதை பற்றி அவர்கள் அறிவிக்க வேண்டும். ஆனால் எங்களை பொறுத்தவரையில் அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய ஜனநாயக சக்திகள் அனைவரும், ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்ட அனைவரும் வாக்களித்திருக்கிறார்கள். இந்த 9669 வாக்குகள் எனக்கு விழுந்திருக்கிறது. இந்த வாக்குகளெல்லாம் ஒரு விழிப்புணர்வுள்ள ஒரு வாக்குகளாகவும் ஜனநாயகத்தின் மீது ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை கொண்ட வாக்குகளாகவும் நான் கருதுகிறேன். அந்த வாக்காளர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.